ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் நித்யா பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம நிஷாக்கா அவங்களுக்கு தான். வணக்கம் நிஷாக்கா. பார்த்தேன் நிஷாக்கா, நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் பார்த்தேன். வாய்ஸ் மெசேஜில் ஒரு ஆடியோ ரெக்கார்டு வந்து நான் பார்த்தேன். சரிங்களா, ஒரு சேனல்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்ததா பார்த்தேன். அதையும் நல்லா கேட்டேன். சரியா, அதுக்கு முன்னாடி வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து திவாகர் வந்து தம்பின்லாம் நீங்கள் ஏற்றுக்கல. ரெண்டாவது வந்து அவர் உங்கள் மேலே கை போடும் போது அப்போ அது உங்களுக்கு தப்பாக தெரில. அப்போல்லாம் உங்களுக்கு கேஸ் கொடுக்கணும், அப்போல்லாம் வந்து ஆள் வச்சு அடிக்கணும்லாம் உங்களுக்கு தோணலை. அப்படி தானே? ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சைடில் ஒரு வீடியோ ஓடின்னு இருக்கும் இப்போ. சரியா, அந்த வீடியோ வந்து மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்ப்பாங்க. அதோட வாய்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். சரியா, ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் போடுறேன் பாருங்கள் அந்த வீடியோவை. திவாகர் வந்து உங்கள் மேலே அத்தனை, அதுவும் வந்து கூப்பிட்டது வந்து ஒரு மகளிரோட ஃபங்க்ஷனுக்கு, மகளிர் கொண்டாட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அத்தனை மகளிர் எதிர உங்களை வந்து உங்கள் தோள் மேலே கை போட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதில் வந்து உங்களுக்கு வந்து உடன்பாடு வந்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அங்கவே கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அக்காவா கொக்காவா கை போட்டு தான் பேசுவேன் அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ரெண்டாவது வந்து கடைசியில் வந்து ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். எப்படி சொல்கிறது, சிரிக்க வைக்கிறது வந்து பெரிய விஷயம். அது உங்கள் வாயால் நீங்களே சொல்கிறீங்க. இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷனை வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்குதா? கருமம் பிடிச்சவன்ட்டு மாக்காப்பாலாம் சொன்ன மாதிரி நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் அந்த இதுவில் ஆடியோவில் எப்படி என்ன பேசியிருக்கீங்க வந்து, அவன் வந்து கருமம் பிடிச்சவன். எப்படி நீங்கள் கருமம் பிடிச்சவன்னு எப்படி சொல்லலாம் ஒரு மனுஷனை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எப்படி சொல்வீங்க ஒரு மனுஷனை வந்து கருமம் பிடிச்சவன் எப்படி சொல்வீங்க? ஏன் சொல்கிறீங்க அந்த மாதிரி வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அப்போ வந்து எனக்கு வந்து பிரச்சனைன்னு வரும்போது வந்து அந்த இடத்துல பிரச்சனை இதுதான் நடந்துச்சு. இதில் வந்து வினோத் வந்து தலையிட்டார். வினோத் வந்து தலையிட்ட பிறகு தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சண்டைங்க வந்துச்சு அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து மாக்காப்பா முக்கியமா இல்லை இவர் முக்கியமானு கேட்குறீங்க. அப்போ வந்து எந்த தப்பு செஞ்சாலும் அதை வந்து தப்பு செய்யாதவங்க ஒருத்தவங்க மேலே போடுறதுக்காக அப்போ தப்பு செய்கிறவங்களும் நீங்கள் காப்பாற்றுவீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க. இப்போது எனக்கு மாக்காப்பா முக்கியம், எனக்கு திவாகர் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பொய் வேணாலும் பேசலாம் அவர் மேலே. அப்படி தானே நீங்கள் எல்லாம் தீர்மானத்தில் இருக்கிறீங்க. அதுதான் உண்மை, அது மட்டும்தான் உண்மை. இப்போ அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கும் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது. சரியா, அந்த மனசாட்சியின் படி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கடவுளை நல்லா கும்பிட்றீங்க. அந்த கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, நீங்கள் கும்பிட்ற அதே எப்படி சொல்கிறது, நீங்கள் குரான் படிக்கிறீங்களா, அதே குரானை தான் நாங்கள் பைபிளாக படிக்கிறோம். சரியா, அதுலேயே இருக்குது பொய் சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக வருவான்னு சொல்லியிருக்கு. சரியா, இது வந்து எப்படி சொல்கிறது, பகவத்கீதையில் எப்படி இருக்குது. நான் ஜாதி மதம் இதை பற்றிலாம் நான் பேச வரல. நீங்கள் இதில் உன்னிப்பாக நீங்கள் அவ்வளோ ஒரு கடவுளை இது பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுனால, அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மனுஷனை இப்படி பேசுறதுக்கான தண்டனை நீங்கள் எல்லாருமே அனுபவிப்பீங்க கூடிய சீக்கிரம். ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை ப்ரெஸ் மீட்டுன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஆடியோலாம் கேட்டு அந்த சேனலை இறக்கி அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த சேனலில் வியூஸ் போகுது. நீங்களே போய் பாருங்கள். ரெண்டாவது வந்து அந்த சேனல்காரன் உங்களுக்கே தெரியாமல் நிறைய ஆதாரங்களை வந்து நீங்களே வாயை வளரிட்டீங்க. அதை அப்படியே வந்து அவன் சேனலில் போட்டு வச்சுருக்கான். அவன் நல்லவனாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த வீடியோ டெலிட் பண்ணுன்ட்டு. டெலிட் பண்ணுறானான்னு பார்க்கலாம், பண்ண மாட்டான். ஏன்னா அதில் நிறைய நீங்கள் பேசிட்டீங்க. அதில் நிறைய பர்சனலாக பேசினதெல்லாம் அவன் வந்து இறக்கி வச்சுட்டான். இது மட்டும்தான் அவனால் பண்ண முடியும். சரியா, ஆனால் வந்து உண்மையான ஒரு அக்கா தம்பி அப்படி பாசமாக நீங்கள் பழகிருந்தீங்க பாருங்கள், அந்த பழக்கத்துக்கு வந்து கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது மதிப்பு நீங்கள் தரவே இல்லை. அவர் கொடுத்ததுக்கு அதை நீங்கள் காப்பாற்றவும் இல்லை. இதுதான் நடந்திருக்குது, இதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, நானும் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன்னா நான் நிறைய பெண்கள்கிட்டலாம் பேசவே மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆண்கள் தான். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, எங்களை ஆரம்பத்துலேருந்து எங்களை பாதுகாத்து எங்களை இது பண்ணி வளர்த்தவங்க, பேப்பர் ரைடிங்க, அவங்கக்கிட்டலாம் நிறைய க்ளோஸாக இருப்பேன். எப்படின்னா அண்ணன் தங்கச்சி அந்த லிமிட்டில் தான் இருப்பேன். அவங்களும் என்கிட்ட அந்த மாதிரி லிமிட் தாண்டனை கிடையாது, பேச கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல இடம் கொடுக்க தொட்டு தான் நம்ம அக்கா நம்ம கை போட்டால் இந்த மாதிரிலாம் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இதை போயிட்டு நீங்கள் பெருசாக ஆக்கி ஏதோ ஒரு சண்டையை வந்து என் மேலே கை போட்ட காரணத்தினால தான் வந்த மாதிரி இவ்வளோ ஒரு பில்டப் தரீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்குலாம்? ஆனால் கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு.
கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் உங்களுக்கு நியாயத்தை கொடுப்பாரு. இந்த வீடியோ பாருங்கள் மக்களே, 2வது இன்னொரு வீடியோவும் போடுறேன். சரியா? ஓகே, பாய், நன்றி. ஏதாச்சும் பேசியிருந்தா சாரி அக்கா, மன்னிச்சிருங்க.